ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளி அனைவரது வாழ்வையும் மகிழ்ச்சியால் ஒளிர செய்யட்டும். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீபாவளி வாழ்த்து. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையொட்டி கடைவீதிகளில் கூட்டம் அதிகரிப்பு. காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு. சாலை ஓரங்களில் விற்கப்படும் இறைச்சி கடைகளுக்கு எச்சரிக்கை. உழவர்கரை நகராட்சி ஆணையர் அதிரடி நடவடிக்கை. சனி மகா பிரதோஷ நேரத்தில் வானில் தோன்றிய அதிசய நிகழ்வு. திருக்காஞ்சியில் பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி ஒளிரட்டும் என வாழ்த்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து தலைவர்களும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் புதுச்சேரி மக்களுக்கு தனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை பலப்படுத்துவதாகவும், இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமையான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் என வாழ்த்தியுள்ளார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டு வருவதாகவும், இதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஒளிமயமான தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு எனது அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமை, சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது. இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்து கொண்டு இருக்கிறது. அதை வலுப்படுத்தவும் விதமாக சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி தீபாவளி. புதுச்சேரியில் கடைவீதிகள் அதிகமுள்ள நேரு வீதியில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் தீபாவளி விற்பனை களை கட்டியதால் நகர பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நேரு வீதியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேவையான புதிய துணிகள், பட்டாசுகள், பலகாரங்கள் செய்ய தேவையான பொருட்கள் வாங்க புதுவை கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக வர்த்தக நிறுவனங்கள் அமைந்துள்ள நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, மறைமலையடிகள் சாலை, கொசக்கடை தெரு, காமராஜர் சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலை பகுதியில் இருந்து எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காணப்பட்டு வருகின்றனர். இதேபோல் இனிப்பு கடைகள், மளிகை கடைகளிலும் பொருட்களை வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைத்தனர். இதைத் தொடர்ந்து நகர பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். நேரு வீதியில் மாலை 6 மணிக்கு மேல் 4 சக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. அண்ணா சாலை சந்திப்பு அருகே பேரிகார்டு வைத்து வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இந்நிலையில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் நேரு வீதியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவான், தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுத்தி, பெரியகடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் கமாண்டோ படையினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் சுகாதாரமற்ற முறையில் சாலை ஓரங்களில் இறைச்சியை விற்றால் அபராதம் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில்,
உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆடு மற்றும் கோழி இறைச்சி கடைகள் அதிக அளவில் உள்ளதாகவும், குறிப்பாக பண்டிகை நாட்களில் கூடுதலாக இறைச்சி கடைகள் திறக்கப்படுவதாகவும், சாலை ஓரங்களில் ஆடுகளும் கோழிகளும் இறைச்சிக்காக சுகாதாரமற்ற முறையில் பொதுமக்கள் பார்வையில் படுமாறு அறுக்கப்பட்டு கழிவுகளை சாலையோர வாய்க்காலில் விடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதோடு பொதுமக்களின் அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவும், எனவே தீபாவளி பண்டிகை அன்று நகராட்சி பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகள் ஆய்வு செய்ய உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழு இறைச்சி கடைகளை ஆய்வு செய்யும் போது சாலை ஓரங்களில் போக்குவரத்து இடையூறாக கடைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் பார்வையில் படுமாறு ஆடு மற்றும் இறைச்சிகளை அறுத்தாலோ அவைகள் நகராட்சியால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் கடை உரிமையாளர்கள் மீது நகராட்சி விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இறைச்சி கழிவுகளை கால்வாய், சாலை ஓரங்களில் கொட்டாமல் அதனை சேகரித்து துப்புரவு பணியாளர்களிடம் நேரடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷ நடைபெற்ற நேரத்தில் வானில் மேகங்கள் நந்திமுகம் போல் தோன்றியதால் பக்தர்கள் ஆச்சரியமுடன் பார்த்து சென்றனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்களுக்கு முன்பு பிரதோஷ காலம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். நிலையில் அமாவாசை வருவதை முன்னிட்டு பிரதோஷ வழிபாடு அனைத்து சிவாலயங்களிலும் சனிக்கிழமை நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் மகா பிரதோஷமாக கடைபிடிக்கப்படுவதால் அனைத்து சிவாலயங்களிலும் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று நந்தியையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சென்றனர். இந்நிலையில் புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சியில் உள்ள கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷத்தில் ஆலயத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வானத்தில் அதிசய நிகழ்வாக நந்தியை போல் மேகம் திரண்டு காணப்பட்டதால் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்திலும் வைரலாகி வருகிறது. பிரதோஷத்தை தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி விழாவும் நடைபெற்றது. இதில் தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் தலைமையில் கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் தலைமையில் கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபட்டு சென்றனர். आधारशक्तये नमः। ओम हां अनंताय नमः। ओम हां धर्माय नमः। ओम हां ज्ञानाय नमः। ओम हां वैराग्याय नमः। ओम हां ऐश्वर्याय नमः। ओम हां पद्माय नमः। पद्मशोभरे. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், வாரியங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்டவை வங்கி நிறுவனங்களுக்கும் வரும் 21ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுவதாக சார்பு செயலர் ஹிரண் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் வகையில் வரும் நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் அமாவாசை நோன்பு எடுக்க உகந்த நேரம் எது என்பது குறித்து காமாட்சியம்மன் ஆலய அர்ச்சகர் நீலகண்ட சாஸ்திரி எமது ஏஎம்என் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வரும் திங்கட்கிழமை 20ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் தீபாவளி நோன்பு மற்றும் அமாவாசை நோன்பு குறித்து காமாட்சியம்மன் கோவில் அர்ச்சகர் நீலகண்ட சாஸ்திரி எமது செய்தியாளர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறுகையில், தீபாவளி நோன்பு திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் எடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் கங்கா ஸ்நானம் செய்ய நல்ல நேரம் என்றும் தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகை கொண்டாடிய பின்னரே அமாவாசை நோன்பு எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நிலையில் அமாவாசை நோன்பு திங்கட்கிழமை மாலை 4:20 மணி முதல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி வரை கடைபிடிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கேதார கௌரி விரதம் இருப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் கூறிய அவர், அமாவாசை திங்கட்கிழமை என்று பிறப்பதால் சோமவார அமாவாசை விசேஷமானது என்பதாலும் அன்றைய தினமே அமாவாசை நோன்பு எடுப்பது மிகச் சிறந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையானது இனிய தீபாவளின்னு சொல்றாங்க. இனிய தீபாவளி நரகாசுரன், ரெண்டாவது சோர்பத்மன். இப்போ என்னன்னு கேட்டால் தீபாவளி அன்னைக்கு என்னன்னு கேட்டால் நரகாசுரனை வதம் செய்த நாள். நரன் என்றால் என்னடா நம்முடைய மனிதன். அசுரன் என்ன நம்ம குணத்தில் உடம்புல இருக்கிற அசுரத்தன்மையை குறைச்சி நம்ம மனிதனாக்குறது இந்த நாளுடைய சிறப்பான தன்மை. அதான் நரகாசுரன் சொல்றது.
என்னன்னு கேட்டால் நம் மனித ரூபத்தில் இருக்கின்ற நம்முடைய அசுர குணத்தை எல்லாத்தையும் குறைத்து தேவகுணம் சொல் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியது தேவகுணம்னு சொல்றது. அந்த தேவகுணத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் நரகாசுரம் என்ற இந்த தீபாவளி நல்ல நாள். அதனால இந்த தீபாவளி பண்டிகை சதுர்தசின்னு சொல்லுவாங்க, மறுநாள் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த சதுர்தசி நோன்பானது என்னன்னு கேட்டால் காமாட்சி தேவியானவள் ஈஸ்வரனை நினைத்து காஞ்சிபுரத்தில் தவம் செய்த நாள், தவம் செய்து ஈஸ்வரனை அடைந்த நாள். அப்போ மண்ணலால் லிங்கம் பிடிச்சி பூஜை செஞ்சுட்டு வராங்க. அப்போ கம்பா நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த கம்பா நதியானது மணல் லிங்கத்தை அழிக்கப் போவதென்றது காமாட்சி தேவனால் தன்னுடைய உடம்போடு அந்த மணல் லிங்கத்தை அணைத்த நாள். அந்த இதை பார்த்த உடனே என்ன அவருடைய சகோதரனார் மகாவிஷ்ணுவானவர், அதாவது அத்திவரதன் இதெல்லாம் போய் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அத்திவரதரானவர் என்ன பண்ணார், அந்த கம்பா நதியை குறுக்கே பிடித்து அந்த தண்ணியை நிறுத்தி காமாட்சிக்கு அருள் செய்த நாள். இதை பார்த்த உடனே ஈஸ்வரன் சந்தோஷப்பட்டு மாமர ரூபமாக காமாட்சிக்கு அருள் புரிந்த நாள். அதனால் என்ன கேட்டால் ஏகாம்பரம், ஏக்கம் என்றால் ஒன்று, மாமரம்னு கேட்டால் ஆம்பரம் என்ன மாமரம். அந்த ஒரு மாமரத்தில் இருந்து ஈஸ்வரன் காட்சி கொடுத்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்த நாள் ரொம்ப விசேஷம். அதனால தான் எல்லாரும் அந்த நோன்பை மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் மணலில் லிங்கம் செய்து பூஜைப்பட்டு அவங்களுடைய தீர்க்க சுமகளின்னு சொல்லிட்டா மங்கல்ய பேர் பெறுப்பதற்காக செய்யக்கூடிய விரத நோன்பு அதான் என்னன்னு கேட்டால் சதுர்தசி, கேதார கௌரி விரதம். இந்த 2 நாட்கள் என்னன்னு கேட்டால் இந்த வருஷத்துல என்ன கேட்டால் 20ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கே 19 இன்னைக்கு சாயந்தரம் இருந்தது. இருந்தாலும் என்னன்னு கேட்டால் இந்த நோன்பு எடுக்கிறது விசேஷம் என்னன்னு கேட்டால் தீபாவளி கொண்டாடிய பிறகுதான் நோன்பு எடுக்கணும், இதுதான் முறை. ஏன்னா எல்லாரும் மாற்றி செய்கிறாங்க, அது அவங்களுடைய சம்பிரதாயப்படி செஞ்சுக்கலாம். அதாவது அதிகாலை 4 மணிக்கு, அதாவது 2:30லேருந்து 4 மணிக்குள்ள தீபாவளி குளிச்சுட்டு புத்தாடி பிடிச்சி தீபாவளியை கொண்டாடிட்டு 4 மணிக்கு மேல் கேதாரி கௌரி என்று சொல்லப்படுகின்ற தீபாவளி நோம்பும் சாயந்தரம் திங்கட்கிழமை 20ஆம் தேதி மாலை 4:20 மணி முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி வரை அமாவாசை உள்ளதால் அதனால் எல்லாமே நாளைக்கே செஞ்சிடலாம். ஏன்னா தீபாவளி அமாவாசை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமான நாள். சோமம்னு சொல்லுவாங்க. சோமம்னு என்னென்ன திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமையில வர்ற அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதனால என்ன கூடுமானவர்களையும் அமாவாசை நோன்பு எடுக்கிறவங்க நாளைக்கே எடுக்கிறது நல்லது. அப்படி முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம். இந்த தீபாவளி நோன்பானது நாளை திங்கட்கிழமையானது. நாளை திங்கட்கிழமை காலை 4 மணி முதல் மாலை 4 மணி வரையில் தீபாவளி நோன்பும், நாளை அதாவது திங்கட்கிழமை மாலை 4:20 மணி முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி வரையில் அமாவாசை நோன்பு எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக 1000 ரூபாய் நிதியுதவி அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பல்வேறு நலத்திட்டங்களை நலிவடைந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டங்களில் ஒன்றான தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக நிதியுதவி வழங்கும் திட்டம் அமலில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18 வயது பூர்த்தியடைந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் தலா 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும், புதுவையை சேர்ந்த 1,01,685 பேரும், காரைக்காலை சேர்ந்த 24,778 பேருக்கும், ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த 5,144 பயனாளிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் 1,31,607 பயனாளிகளுக்கு 13,16,07,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதியுதவி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.